ஐயோ அம்மாவை யார கொன்னுட்டாங்க. கொலை கொலை. பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிடுங்க, கத்தியை ஃபாரன்சிக் அனுப்பிடுங்க. ஓகே சார். நேத்து ராத்திரி என்ன நடந்தது? தெரியாது இன்ஸ்பெக்டர் சார். எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தோம். ஆனா நீத்து அப்பாவோட ரூமுக்கு வந்து பார்த்த போதுதான் இப்படி திடீர்னு வீட்டில் ஃபோர்ஸ் என்ட்ரி எதுவுமே நடக்கல. அப்போ வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் யாராவது இருக்கணும், இல்லைன்னா அப்படிப்பட்ட ஆள் வீட்டுக்குள்ள ஈஸியா நுழையிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கணும். இந்த வீட்ல ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் நிம்மதி கிடைக்கும். கொஞ்சம் பேசாம இருக்கிறியா நீ? கண்டபடி ஓரிக்கிட்ட. இன்ஸ்பெக்டர் சார், எந்த சண்டையுமே அவருக்கு இல்ல சார். யார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு தான் ஒண்ணும் தெரியல. சரி விடுங்க, உங்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் நாங்க எடுக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்களோடதா? எங்களை நீங்க சந்தேகப்படுறீங்களா? இங்க பாருங்க, போலீஸோட வேலையை சந்தேகப்பட்டது தான். வேணும்னா நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க, வந்து விசாரணைக்கு உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை. என்னோட அப்ளிகேஷனை எப்படியாவது அனுப்பி வைங்க மோகன் பாபு சார். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். இந்த உலகத்துல அவரை தவிர என் மேல அக்கறை காட்டுறதுக்கு யாருமே இல்லை. எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. இந்த வேலை மட்டும் கிடைக்கலன்னா நான் தெருவுக்கு வந்துடுவேன். உங்க வேலை முடிஞ்சிடும் தம்பி. நீங்க அப்பாவுக்கு உண்மையான வாரிசுங்கிறதுனால, உங்களுக்கு அவருடைய பையன்றதுனால அவருடைய கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். என்ன இந்த அப்ளிகேஷனை மேலெடுத்து கொண்டு போறதுக்கு சில அதிகாரிங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத பாத்துக்கலாம். ஆமாங்க ஐயா, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன். என்னை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க. சரி போங்க தம்பி, போய் சந்தோஷமா இருங்க போங்க. அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நான் வரட்டுமா? சரிங்க மோகன் ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அப்பாவை கொலை பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி கொலைகாரன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எதுக்காக இங்க நின்று பேசுறீங்க? அவனை கூட்டு வாங்க போங்க. அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு தானே நாங்க இங்க வந்திருக்கோம். இங்கேயா? இங்கே யார் சார் இருக்காங்க? சொல்லுங்க யாரு? இவதான் உங்க அப்பாவை கொலை பண்ணவன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஜெய், நீங்க கேக்குறீங்கல்ல, அப்பாவை நான் கொலை பண்ணல. நான் அப்படி பண்றவ கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவ இல்ல. நீங்க அப்படிலாம் பேச முடியாது இன்ஸ்பெக்டர். இவதான் எங்க அப்பா கொலை பண்ணான்ற ஆதாரம் உங்ககிட்ட என்ன இருக்கு? இங்க பாருங்க, எங்களுக்கு கிடைச்ச கத்தியில இவளோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன நடக்கணுமோ அது சட்டம் தான் முடிவு பண்ணும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாராவது கூட இருக்கலாம்ல? இங்க பாருங்க, ஃபாரன்சிக்ல இருந்து என்ன ரிப்போர்ட் வந்துச்சோ அதுல இவளோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் எங்களுக்கு கிடைச்சது. நாங்க இவளை கூட்டிட்டு போய் ஆகணும். இவளை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். இல்ல இல்ல, நான் கொலை பண்ணல. ஜெய் ஜெய், நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் கொலை பண்ணல. இல்ல, நான் கொலை பண்ணல. அப்பாவை நான் கொலை பண்ணல. சொன்னா கேளுங்க. Cheers. இன்னைக்கு லெமன் வாட்டர் குடிக்கணும்னு ஆசையா இருக்கேன். நான் இப்பவே உங்களுக்கு போட்டு கொடுக்கறேன். நான் என் ரூம்ல இருக்கேன்.
நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் ஜெய். இனிமே உன்னோட நல்ல நாளும் ஆரம்பமாக போகுது. நீ என்னை மறந்துட மாட்ட இல்லையா? உன்னால எப்படி அப்படி நினைக்க முடியுது பாயல்? இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அது எல்லாமே உன்னால தானே. என்னால உன்னை மறக்கவே முடியாது. எடு. இது பிடி. நான் வா, அதான் சொன்ன வேலையை முடிச்சிட்டல. இன்னும் மிச்சம் பணம் வரும். எப்போ வரும்? நான் மறண்டியா? சார், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. 2-3 நாள் எனக்கு வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் உங்க பணத்தை நான் தந்துடுறேன். சரியா? 2-3 நாள்ல பணம் வந்து சேர்ல வச்சுக்கோங்க. உங்கள் சந்தோஷங்கள் துக்கமாக்கப்படும். சரியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போனை கட் பண்ணிட்டா? ஏன் டென்ஷன்? ரிலாக்ஸ். அட மோகனையா, நீங்களா? அதுவும் இவ்வளவு காலையில? சந்தோஷமான விஷயம் தானே, சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம் தாங்கண்ணா. ட்ரீட் கொடுப்பா, எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பாவோட அரசாங்க உத்தியோகம் உனக்கு தான்டா கண்ணா. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அரசாங்க வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. அரசாங்க வேலை. இந்த வீட்ல இருந்து என்னை யார் வெளியே அனுப்புறாங்கன்றத பாக்குறேன். மோகன் பாபு ஐயா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். நன்றி. போயிட்டு வாங்க. பயலுங்க. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு ஜெய். எப்போ உன் பொண்டாட்டிக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? இங்க பாரு, முதல்ல இந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் அடங்கட்டும். நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் ஜெய், இப்ப அதான் உனக்கு வேலை கூட கிடைச்சிருச்சே. அப்புறம் எதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பாயல். ஓகேவா? நீ நினைக்கிற அளவுக்கு இது எல்லாமே ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா நீ யோசிச்சு பாரு. அண்ணனுக்கு இது சந்தேகம் வந்துருச்சுன்னா? ஜெய், என்னால இதுக்கு மேலேயும் காத்துட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான். பாயல், ஒரு என்ன தடவை விடு ஜெய். ஜெய் எங்க? இல்ல ஜெய் வீட்ல இல்ல. ஆமா, நீங்க யாரு? சார் எப்போ வருவாரு? எனக்கு தெரியாது. ஆமா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, சாரிட்ட கொஞ்சம் பேசணும். வந்தாருன்னா ஃபோன் பண்ண சொல்லுங்கண்ணா. இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிடும் மேடம். ப்ராப்ளமா? சரி, நீங்க யாரு? வந்தா சொல்லு, வர பேசாத. யாரு? தெரியல. யாரோ ஜெய் எங்கன்னு கேட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜெய்யோட பிஹேவியர் ரொம்பவே மாறி போயிருக்கு. இப்ப ஜெய்ய தேடிட்டு ஒரு ஆள் வந்தானே, அவன் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தான். அவன் சொன்னா ஜெய்க்கு ப்ராப்ளம் ஆயிடும்னு. அப்ப என்ன விஷயமா இருக்கும்? ஜெய்க்கு ப்ராப்ளம் ஆற அளவுக்கு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா இறப்புக்கு அப்புறமா ஜெய் கிட்ட எந்த வருத்தமும் தெரியவே இல்லை. அப்புறம் அவன் வைஃபு இப்ப வரைக்கும் ஜெயில தான் இருக்கா. இவன் நம்ம அவளை போய் இன்னும் பார்க்காமே இருக்கான். உங்களுக்கு என்ன தோணுது? அப்பாவை கொலை பண்ணது நீ தான் நினைக்கிறீங்களா?